வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? இன்றைக்கு வந்து ஈட் வித் கௌரி கிச்சனில் வந்து சாம்பார் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் ரெசிபியை வந்து என்னுடைய ஓன் கறி பவுடர், சாம்பார் கறி பவுடரில் தான் நான் மேக் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெசிபியை வந்து இப்போ எப்படி செய்கிறதுன்றது தான் நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல பாருங்கள் எப்படி வந்து இந்த கறியை வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். லைட்டாக வந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஆல்ரெடி வந்து சூடாக இருக்கும் நல்லெண்ணெய்க்கில் வந்து வெந்தயம், கடுகு, பெருஞ்சீரகம் மூன்றையும் வந்து ஒன்றாக சேர்க்கிறேன். சேர்த்து ஒரு நிமிடம் வந்து வறுத்தெடுக்கிறேன். இப்போ வந்து கட் பண்ணி வைத்திருக்கும் வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாயை சேர்த்துக்கொள்கிறேன். அதோடு வந்து கட் பண்ணி வைத்திருக்கிற கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்து மூடி விடுகிறேன். 5 நிமிடங்கள் நன்றாக குக் பண்ணப்பட்டதின் பிறகு ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கொள்கிறேன். என்னுடைய சாம்பார் பவுடரை பாருங்கள், இந்த பவுடரில் தான் நான் இன்றைக்கி வந்து குக் பண்ணியிருக்கிறேன். இந்த பவுடரில் இருந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த பவுடரை மட்டும் நீங்கள் சேர்த்தா காணும், வேறு எதுவுமே மஞ்சள் பவுடர் எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இந்த சாம்பார் பவுடருக்கு மஞ்சள், தூர் டால், சன்னா டால்னு சொல்லி நிறைய வகையான டால் வகையெல்லாம் சேர்த்து தான் மேக் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் பூ வந்து அரைச்சி சேர்த்துருக்கிறேன். 5 நிமிடங்கள் மூடிவிட்டு ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போது வந்து கறியை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து டூர் டால், சன்னா டால், மைசூர் டால், பயத்தங்காய், கேரட் சேர்த்து நன்றாக அவித்து இப்போ இந்த கறியோடு வந்து சேர்த்துருக்கிறேன். அப்போது தான் வந்து சாம்பார் வந்து நல்ல சுவையாக இருப்பார். இப்போ வந்து இந்த கறியை வந்து 5 நிமிடங்கள் இன்னமும் கண்டினியூ பண்ணி எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து குக் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த கறிக்கு வந்து கொஞ்சம் வந்து பழப்புளி சேர்க்க போகிறேன். பழப்புளி வந்து நீங்கள் கடைசியில் தான் சேர்க்க வேணும். இல்லைன்னு சொல்லிச்சேன்னா பருப்பு வகை உருளைக்கிழங்கு வந்து அவிய மாட்டினோம். புளி சேர்த்ததின் பிறகு 2 நிமிடங்கள் மூடிவிட்டு குக் பண்ணி இப்போது வந்து தாளிப்பொண்டு சேர்த்துருக்கிறேன். கறி பவுடர்கள் வந்து எப்படி இருப்பார்கள் என்பதை விட நீங்கள் வந்து குக் பண்ணுறதுலேருந்து தான் இருக்கிறது. இந்த சாம்பார் பவுடர் வந்து 621 மெக்வானன் லோரன்ஸ் சாய்சன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அங்கேயும் வேண்டலாம், என்னட்டையும் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போது வந்து நான் அந்த கடையில் மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். இனி கொஞ்ச நாள் பொறுத்து தான் வேறு கடையில் கொடுப்பேன். நான் சரியாக பிஸியாக இருக்கிறபடினால எனக்கு டைம் இல்லாமல் இருக்கிறது. எல்லா உறவுகளும் வந்து என்னுடைய ப்ராடக்ட் எல்லாத்தையும் வேண்டி சமைத்து பார்த்து நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். மிகவும் குறைந்த விலையிலே தான் கடைகளிலே கொடுத்துருக்கிறேன். ஒரு ஆள் வந்து சாம்பிள் தர சொல்லி கேட்டிருந்தார். சாம்பிள் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து தான் வேண்டுறேன்னு சொல்லி சாம்பிள் எல்லாம் என்னட்ட இல்லை, அதுக்கு நேரமும் இல்லை எனக்கு குடி குடி பேக்கில் மேக் பண்ணி கடையில் கொடுக்குறதுக்கு. மிகவும் சின்ன அமௌண்ட்டில் தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கடைகளுக்கு கொடுத்துருக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் வந்து முதல்ல வேண்டி சாப்பிட்டு பார்க்க வேணுமென்றதற்காக தயவுசெய்து எல்லா உறவுகளும் வேண்டி சாப்பிட்டு பார்த்து அதற்கு பிறகு எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுகிற எல்லா உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்று கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.